பமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளை நினைவு வருவது கேள்விக்கணிகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள். இனிய காலை உற்சா வணக்கம். மரமக்கா இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. மாண்பு போற்றும் மகத்தான மாதத்தில் மார்கழி 6ஆம் தேதி இன்று கேள்விக்கணை வாரம் 585 இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல உங்களிடம் கேள்விகள் 10 செகண்ட் 12 செகண்டுகளில் வருகிறது. அவதானமாக நீங்கள் கேள்விகளை ஒரு தடவை வாசித்து டாக்டர் கண்டு நீங்கள் பதிவுகளை போட்டுக்கொள்ளுங்கள். சில கேள்விகளுக்கு உங்களுக்கு டைம் காணாதுதான், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது திரையில் பார்த்தீங்கன்னா பத்மினி, சரோஜினி அக்கா, வாணி, நகுலவதி, ஏக்கா, ராஜினி அல்போன்ஸ், ஏமல்லர், ஜேசி இணைந்திருக்கிறீர்கள். இவ்வளவு பேரும் எனக்கு தெரிகிறது. மற்றவர்கள் உங்களுக்கு ரெடி என்று வந்திருந்துக்கும். நீங்கள் அப்படி வந்திருந்தால் நீங்கள் கேள்விக்கணினோடு இணையலாம். நேவி சக்கா இணைந்திருக்கிறீர்கள். வாணி, நாங்கள் ஆரம்பிச்சு கொள்ளலாம். மற்றவர்கள் வந்து இணைஞ்சு கொள்ளட்டும். எல்லோருக்குமே சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கேள்விகளில் ஏதாவது தவறுகள் இருப்பின் நீங்கள் இந்த கேள்வி முடிஞ்சவுடன் எனக்கு அதை சுட்டி காட்டுங்கள். இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகின்றது. பான் என்பது வெதும்பி, இதில் இந்த சொல்லு எந்த மொழியிலிருந்து வந்திருந்தது? இந்த பான் என்று சொல்வது எந்த மொழியில் இருந்து வந்தது? போட்டிருக்கிறேன் பக்கத்துல. அது எந்த மொழியில் இருந்து வந்தது? போர்த்துகீசம் என்பது சரியானது. பீப்பா மரத்தாளி என்பது தமிழ் சொல். பீப்பா இது எந்த மொழியில் இருந்து வந்தது? போர்த்துகீசம், ஆங்கிலம், இத்தாலி. பீப்பா இதுவும் போர்த்துகீச மொழியில் இருந்துதான் வந்திருந்தது. விராந்தை, விராண்டு, விராந்து, இது இந்த மொழி. விராந்தை நாங்களும் பிராந்தி என்றுதான் சொல்வோம். இதுவும் போர்த்துகீச மொழியில் இருந்தான். இப்பொழுதும் இதே மொழியில் இருந்தான் நாங்கள் சொல்ல பாவிக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இதை முடிச்சு வையுங்கள். கிணற்று தவளைக்கு வெட்டன மர நக்க வந்தாற் போல நாட்டு வளர்ப்பு ஏன்? கிணற்று தவளைக்கு நாட்டு வளர்ப்பம் ஏன்? நிறுத்தல் அளவைக்கான தராசு எத்தனை வகைப்படும்? 4, 6, 2. நிறுக்கிற இந்த அளவு தராசை நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்னென்னத்துக்கு இந்த தராசு நிற்கிறது? 6 வகைப்படும். நான் அதற்கான இதை பிறகு சொல்லுகிறேன். காற்றை பார்த்து அடைத்த கத்தை கப்பல் நாட்டு அடித்தது போல். காற்றை பார்த்து கப்பல் நாட்டு. கிண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறது, கிளறி வைக்கிறது, அகப்பட்டது போல. கிண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறது. வெண்கல குரலில், இப்பொழுது உங்களுக்கானது இரட்டை கிளவி என பாடினார். நீங்கள் அது இளையக்குள்ளே பாருங்கள். கணீர் கணீர், கலகல, கத கத. வெண்கல குரலில் கணீர் கணீரென, கலகல என்று ஒருவர் போட்டிருக்கிறீர்கள். அது 10 பேர் சரியாக இணைஞ்சிருக்கிறீங்க. கலகல என்று சிரிக்கிறதுக்கு தான் வரும். அவன் தலைமுடி என இருந்தது. கிருகிரு, கரகர, கருகரு.
கரு கரு கருமை கருப்புக்கு என முகத்தை கோபத்தோடு வைத்திருந்தார். இப்பொழுது நீங்கள் முன்னுக்கு பொருத்த வேணும். சப சப சுடு சுடு கட தட தட கட கடவா தட கிடுகிடுவென முகத்தை கோபத்தோடு வைத்திருந்தார். விமலர், லோகினி, நெவிச்சக்க, நகுலவதி, ஜெசி, நெவிச்சக்கா, தர்கினி, வாணி, பத்மினி, ஏர்கா, ராஜினி. ஓகே, இப்ப உங்களுக்கானது திருக்குறள முடியுங்க. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ அறத்தை அளிக்கும் உயிர்க்கு. ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஐ என்பது நுட்பம். இந்த சொல்ல ஏற்கனவே நான் 2 தடவை தந்திருக்கிறேன், ஞாபகம் இது வருகுதாண்டு பாருங்க. பலகை, அழகு, கேள்வி. ஐ அழகு. கோ அரசன், ஏவுதல், சிவப்பு. அரசன், ஏவுதல், சிவப்பு. அரசன். காண நீர், மதகு, நெருப்பு. நெருப்பு. கணம் என்றால் கூட்டம். உங்களுக்கானது கணம். காரம், காரம், பாரம். பாரம். மீண்டும் கன்னி என்பது மாலை. உங்களுக்கானது கன்னி. கயிறு, ராசி, தாம்பு. கயிறு, ராசி, ராசி. ஈனா போட்டு போகணும், ஈனா விளைவில்லை. களை, இது ஒரு சொல்லுக்கான பதில பாருங்க. களை. கரும்பு, மூங்கில், கல்வி. மூங்கில் இருந்தாலும் கலை, கரும்புக்கும் அந்த சொற்பதம் வரும். இரண்டுமே சரியானது. வாழ்த்துக்கள். தொட்டில் குழந்தை திட்டத்தை ஆரம்பித்தவர் யார்? தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிஞர் அண்ணா, காமராஜர், செல்வி ஜெயலலிதா. தொட்டில் குழந்தை திட்டத்தை ஆரம்பித்தவர் ஜெயலலிதா அவர்கள். திரையுலகில் நடிகையாக அறிமுகமான படம். ஜெயலலிதா அவர்கள் முதலில் அறிமுகமான படம் வெண்ணிறாடை, இல்லற ஜோதி, சொர்க்கவாசல். வெண்ணிறாடை என்பது சரியானது. அடுத்து தப்பி தவறி. இதுல நீங்கள் நான் வாசிக்கிறது பார்க்க நீங்களா பார்த்து நீங்க செய்யறதுதான் உங்களுக்கு நல்லது. சரியா தவறா என்பதை பாருங்க. பிள்ளை. தப்பி தவறி. வாட்டர் சாட்டர். சரி. பிள்ளை. பிள்ளை. வாட்டம் சாட்டம்.
மான் என்பது ஒரு விலங்கு. உங்களுக்கானது மான். மாட்சிமை, கோபம், மிகுதி. மாட்சிமை. அல். கயிர், அள்ளி, இரவு. இரவு என்பது சரியானது. 25. நாணி கோணி. சரி, அது சரியானது. இந்தியா உலகில் மிகப்பெரிய நாடுகளில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 6, 7, 5. உலகில மிகப்பெரிய நாடுகள் என்ற வரிசையில் எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றது? 7வது இடத்தில் இந்தியா இருக்கின்றது. தென் அமெரிக்காவில் உள்ள 2வது பெரிய நாடு எது? தென் அமெரிக்காவில் உருகுவே, அர்ஜென்டினா, பிரேசில். பிரேசில் என்பது சரியானது. பிரேசில் நாட்டினுடைய மொழி எது? பிரேசில் நாட்டினுடைய மொழி ஸ்பானிஷ், பிரெஞ்சு, இத்தாலி. ஸ்பானிஷ் என்பது சரியானது. இருபத்தி 9. உலகில் 3வது மிகப்பெரிய நாடாக இருக்கிற நாடு எது? சீனா, கனடா, அமெரிக்கா. இதுல உலகில மிகப்பெரிய நாடாக இருக்கிற நாடு. மூன்றாவது பெரிய நாடு அமெரிக்கா. இந்தோனேசியா நாட்டினுடைய தலைநகரம் என்ன? ஜகார்த்தா, பிஸ்கெக், வியஞ்சான். ஜகார்த்தா என்பது இந்தோனேசியா நாட்டினுடைய தலைநகரம். பெரு நாட்டினுடைய தலைநகரம் கயன், கரகஸ், லிமா. லிமா என்பது பெருநாட்டினுடைய தலைநகரம். மாறி மாறி எல்லோரும் வருகிறீர்கள். ஜெசி, ஜெயமலர், லோஜினி. அடுத்து கிரீன்லாந்து நாட்டினுடைய தலைநகரம் கிரீன்லாந்து. மனக்குவா, நூக், பாஸ்டர். மனக்குவா, நூக். நூக் என்பது கிரீன்லாந்து நாட்டினுடைய தலைநகரம். ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய நாணயம் ஆப்கானி லேப், ஆப்கானி தினார், ஆப்கானி. ஆப்கானி என்பதுதான் ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய நாணயம். கம்போடியா நாட்டினுடைய நாணயம் பிர் பேசோ. 2 தான் போட்டு இருக்குது. ஓகே. கம்போடியா நாட்டினுடைய தலைநகரம் நாணயம். இது இல்ல, இதுக்கு
பெசோ என்றுதான் வந்து கம்போடியான். சரி பார்க்கிறேன் நோக்கா. கம்போடியா. ஜோர்டான் நாட்டினுடைய நாணயம். ஒன் டினார் ரிங்கிங். டினார் என்பது ஜோர்டான் நாட்டினுடைய நாணயம். எகிப்து நாட்டினுடைய நாணயம் என்ன? எகிப்து. லேப், பவுண்ட், பெசோ. பவுண்ட் எகிப்தில பவுண்ட் தான். சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச சிவில் 7ஆம் தேதி இந்த மாசமா, 6ஆம் தேதி இன்றைய தினமா, 8ஆம் தேதியா? சர்வதேச சிவில் 7ஆம் தேதி நாளைய தினம்தான் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. அதுவும் நாளைக்குத்தான் சர்வதேச ஒழிப்பு தினம், ஊழல் எதிர்ப்பு தினம். மனித உரிமைகள் தினம் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த மாசம்தான் 9, 10, 12. 10ஆம் தேதி மனித உரிமைகள் தினம். சர்வதேச மலை தினம் 15ஆம் தேதி, 11ஆம் தேதி, 14ஆம் தேதி. டிசம்பர் மாசம்தான் 15, 11, 14. 11ஆம் தேதி சர்வதேச மலை தினம். இந்த 4ஆம் தேதி நகுல் வாசித்த வாசி பரும்பு எத்தனையாவது? 1270, 74, 1276. 4ஆம் தேதி முந்த நாள் வாசித்த வாசி பரும்பு எத்தனையாவது? 1276. ஒருவர் தான் போட்டிருக்கிறீர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நான் தான் போட்டேன், சும்மா போட்டேன். எஸ்சி ஏக்கா ஏமலர். ஓகே. அபிராமியின் ஆக்கம் அன்றைய தினம் 4ஆம் தேதி வாய்ச்சது. எதை பற்றி அவர் சொல்லியிருந்தார்? ஈவில் டவர்லா அல்லது பைசா சாய்ந்த கோபுரத்தையா அல்லது அல்பன் மலையை பற்றி சொல்லியிருந்தார். அவர் வாசிச்சிருந்தார பாருங்கள். டவர் ஈவிலை பற்றி தான் அபிராமி அந்த 4ஆம் தேதி சொல்லியிருந்தார். அதை பற்றி இன்னொரு கேள்வி. அந்த ஈவில் கட்டிடத்தின் உயரம் எவ்வளவு என்று குறிப்பிட்டிருந்தார். இதுல பார்த்துக்கொள்ளுங்க. 275 மீட்டர், 300 மீட்டர், 330 மீட்டர். 300 மீட்டர் என்பது சரியானது. அதுவும் ஒருவர் தான் போட்டிருக்கிறீர்கள். ஓகே. இப்பொழுது இனித்தான் அவதானம். சரி. பிரித்தானியாவுக்கு கலைக்களஞ்சியம் அங்கால போட்டிருக்கிறேன். என்சிக்ளோபியா பிரிட்டானிக்கா என்பது முதற் பதிவு வெளியிடப்பட்டது எத்தனையாம் ஆண்டு? என்சிக்ளோபியா பிரிட்டானிக்கா என்ற கலைக்களஞ்சியம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? அது 1768ஆம் ஆண்டுதான் வெளியிடப்பட்டது. எருசலேம் நகரை இஸ்ரேலின் தலைநகரமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவர்
எத்தனையாம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்பை நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கள் என்றால் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வரும். 2017, 18, 19. அவர் 17ஆம் ஆண்டு தான் அறிவிச்சிருந்தார். 3 பேர் போட்டிருக்கிற சிறப்பு. அடுத்தது கேள்வி, 1921 இங்கிலாந்துக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில் லண்டனில் நட்புறவு ஒப்பந்தம் கையெழுத்தானது? பின்லாந்துக்கு, ஸ்கொட்லாந்துக்கு, அயர்லாந்துக்கு. எந்த இரு நாட்டுக்கு இடையில நட்புறவு ஒப்பந்தம்? அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் தான் 4 பேர் போட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயமலர் அவர்களே. சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயமலர். 2435 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு வாழ்த்துக்கள். ஜெசி 2167 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். லோஜினி 2151 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. கொஞ்சம் வித்தியாசம்தான். ஜெயாக்கா 2062 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். நகுலவதி 2011 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். பத்மினி 1764 புள்ளிகளை, வாணி 1676 புள்ளிகள், நேவிசக்கா 1671 புள்ளிகள், ராஜினி 1660, சரோஜினி அக்கா 1514 புள்ளிகள், தர்ஜினி 1457 புள்ளிகள். அனைவருக்குமே 11 உறவுகள் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். மிக மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு கேள்விக்கானதை ஒரு டவுட்டா இருக்குது, ஒரு பார்க்கிறேன். அந்த பாட்ட சாட்டம் என்ற கேள்வியில எனக்கு ஒரு இது இருக்கு. எனக்கு பாட்ட சாட்டம் சரி, நீங்க பாட்டம் சாட்டம் பாட்டம். நீங்க இதே கேள்வி முதலும் போட்டு நாங்க 2 பேரும் இது கதைச்சு திரும்பவும் இதை போட்டுக்கிறீங்க. வாட்ட சாட்டம் தான் சரி. பாட்ட சாட்டம் தான் சரி, பாட்டம் சாட்டம் எனக்கு ஒரு டவுட் இல்ல, உடனே அதை நான் எழுதினேன். வாட்ட சாட்டம், வாட்டம் வாட்ட சாட்டம் என்பது சரியானது. அது சரியானது. நீங்க அது 10 பேரும் சரியா தான் போட்டிருந்தவ. நீங்க அது வாட்டம் வேற, வாட்ட சாட்டம் உம்மன்னா பிராக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு ஒட்டி இருக்கணும். மற்றது அதை நான் திருப்பி அதை பார்த்துக்கொள்ளும். கம்போடியா நாணயம் ரியால். கம்போடியா மொழி நான் ஆசியா நாட்டில் கம்போடியா நான் ரியால் எது அதுல வந்திருந்தேன்னு ஒரு பார்க்க ஒன்று பேசோ வந்திருந்தது, மற்ற பீரோ நாணயம் இல்லாம அந்த அது ஒன்று பார்க்கணும். ரியால் அதுல விளையல போல வந்திருந்தேன். 2 வந்திருக்கு. சரி, அப்படியே அந்த கேள்வியின் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த ஊழல் தினம் 7 சரியா, நீங்க 7 9 சரி. எனக்கு விளங்கல. ஊழல் தினம் 7 9 சரி. நீங்க 7 சரியா, எனக்கு 9 மாதிரி 2 இல்ல 9 போட்டேன் தான். சர்வதேச ஊழல் தினம் போக்குவரத்து ஏதோ விமானம் அது வந்துதான். அது ரெண்டுமே 7 தான். 2மே 7ஆம் தேதி தானா? அது சரியானதுதான். இந்த ஒரு இதை மட்டும் உங்களுக்கு அடுத்த கிழமைக்கு வரப்போகுது. சரி, இப்பொழுது வேற ஏதாவது டவுட்டுகள் இருந்தா சொல்லுங்க. இல்ல எனக்கு வாட்ட சாட்டத்துல ஆமா. நான் உடனே அதுதான் இந்த சந்தேகத்துல டக்கண்டு பேப்பர்ல எழுதினேன். நானும் எழுதி வச்சுட்டேன், உடனே மறந்துடும். போட்டு வச்சிருந்தேன். ஒரு இப்படியே நீங்கள் நில்லுங்கள். ஒரு நிமிஷம். இதே கேள்வி முதல்ல வந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவரே தான் போட்டு வாட்ட சாட்டம். ஏசி ஓகே, வாட்ட சாட்டமாக இருக்கிறீங்களா? அல்லது வாட்ட சாட்டமாக தான் இருக்கிறீங்க? இப்போ நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறேன். சொல்லி தெரியல முகத்தில். ஏன் பாணியக்கா? சரி, பவுடர் போடட்டும். ஓகே ஓகே ஓகே. நான் கச்சான் சாப்பிடுறேன். நீங்க காரம் காத்தாலே கச்சான் சாப்பிட்றோம் ஒரு பெண். இவர் தான் எனக்கு பார்த்தாலே வேக ஊறும்.
கடலையோ கச்சான். கச்சான். கச்ச அதான் கச்சான் தான். ஆ. கடலை. இப்ப இந்த நேரம் சாப்பிடுறது எங்கட விட்டையும் கூட சாப்பிடுறது நல்லதான் எனக்கு செய்ய ஆனா தலையடிக்கு நல்லது. கொலஸ்ட்ராலுக்கு நல்ல சாமான் என்ன. கூட சாப்பிட்டா இது தலையடிக்கும், அந்த பித்தம் கூடும். அவிச்சு போட்டு சரி. சாப்பிட்டா அது ஒன்றும் வராது. இப்ப கேள்வி வர போகுது. சொல்லுங்க. ஓகேயா? கேளுங்க. இப்ப வளமை போல 2 கேள்வி. ஆனா நீங்க தனித்தனியத்தான் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமா? சரியா? இப்ப நீங்கள் முதலாவதா யாரா இருந்தாலும் 2க்கும் சேர்த்து சொல்ல வேணும். நான் சொல்ற 2 மட்டும் சொல்லி போட்டு நீங்க சொன்னீங்களா சரியானது. நான் அடுத்த ஒரு கேள்வி திரும்பி தருகிறேன். ஓகேயா? யார் சொல்ல போறீங்கள் என்றாலும் சொல்லுங்க. அல்லது வளமை போல நீங்கள் முதல் முன்னுக்குறவையாக சொல்லி கையை வச்சுப்படி சொல்லலாம். சொல்லுங்க. எல்லாரும் ஒரேடியா சொன்னா எனக்கு கஷ்டம். பார்த்து கொள்ளுங்க. யார் கை வச்சு சொல்ல போறீங்களா முதல்ல சொல்லும். வாணி அல்ல ஜேமலர் எனக்கு சொல்லுங்க. எனக்கு இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. சரி, இப்ப உங்களுக்கான முதலாவது கேள்வி. காசியில உங்களுக்கு நீங்கள் தெரியும், எங்களோட சைவ மக்களோட பொதுவாக அந்த பொடிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல அந்த இடத்துல 2 உயிரினங்கள் உயிரினங்கள்ல 2 அங்கு விசேஷமாக அந்த ஒன்றும் செய்யாத மிருகமாகவும் உண்டு, ஒரு பறவையும் இருக்கிறது. அது எதென்று நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களான்னு நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்க. நான் என்ன ஒரு கேள்வி தருகிறேன். அது நீங்கள் 2ஐயும் சேர்த்து ஒரு ஆள் சொன்னாலும் சரி. அந்த காசியில ஸ்பெஷலாக ஒரு பறவையும் ஒரு மிருகமும் அந்த மிருகம் ஒன்றும் செய்யவும் மாட்டுது, பறவையும் அந்த இடத்துல ஒன்றுமே செய்யாத ஒரு விசேடமான பறவையாக இருக்கிறது. அது எந்த பறவை என்று அறிஞ்சிருந்தால் நீங்க சொல்லலாம். யாராவது அறிஞ்சிருந்தா சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஒன்றும் இல்லை. ஒரு மிருகமும் ஒரு பறவையும் சேர்ந்து வரும். ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். பசுவும் காகமும் சொல்றேன். பசு, காகம். நான் சொல்றேன் மாடும் பசுமாடும் காகம். சரி, காகம். சரி சரி. இப்ப சரி, எல்லோருக்குமே மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். முதலாவதாக சொன்ன ஜெயமலர், ஜெயாக்கா, நீங்களும் சொல்லியிருக்கேன், மிக சிறப்பு. மாடு அதுல எந்த இதிலும் முட்டாது, காகமும் பறக்குறேன் இல்லையா அங்க. நீங்கள் வச்சிருக்கிறதே மிக சிறப்பானது. 2 பேரும் வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கு. இப்ப உங்களுக்கான கேள்வி வருகிறது. 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலர், உங்களுக்கு மிக சிறப்பு. நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறீங்க. சொன்னீங்களா? ஏதோ செய்தியில ஏதோ வந்த மாதிரி கிடக்கு, இந்த இந்தியன் நியூஸ்ல எங்கேயோ பார்த்த மாதிரி. எனக்கு அந்த ஞாபகம் பசு கண்டுக்கு மடிவா தெரியும். காகம் மட்டும் சும்மா கெசிங்களான்னு சொன்னேன் நான் காகத்தை. மலர் மணக்காது, பிணங்கள் துர்நாற்றம் வீசாது, மற்றது மாடு முட்டாது, காகம் பறக்காது, இன்னொன்று இருந்தது. மற்றது நானும் பார்த்தேன். தெரியும். ஆனா இது நினைவுல வரையில மல்லிகை மணக்காதான். மல்லிகை எல்லாம் அந்த இடத்துல வாசம் கிடையாது. அதான் பூ மணக்கவே இல்லை. இப்ப உங்களுக்கான கேள்வி இன்றைக்கும் அது சைவம் இதுகள் சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஆனால் நீங்களும் அறிஞ்சிருக்கிறீர்கள், நிச்சயமா அறிஞ்சிருப்பீர்கள். இன்றைக்கு கூட தேவாரத்துல கூட தர்ஜினியின் தேவாரத்திலையும் வந்திருந்தது. உமா சண்முகம் பிள்ளை அம்மா தேவாரம் படிக்கும் பொழுது கூட அந்த படங்கள் எல்லாம் வந்திருந்தது. அதை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா? எங்களோட சைவ சமயப்படி ஒவ்வொரு நாங்கள் தெய்வத்தை வணங்கிடுவோம். வணங்குறதுதான் சும்மா சாதாரணமாக தெய்வத்தை வணங்குவோம். எந்த தெய்வத்தை நாங்கள் எதுக்காக வணங்குகிறோம் என்று சொல்லி, இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொன்னேன் என்றால், வரிசையா சொல்றவர்கள் அதை சொல்லக்கூடாது. இப்ப கல்விக்காக நாங்கள் சரஸ்வதியை கும்பிடுவோம் என்ன. அது போல நீங்கள் சைவ சமயத்தில் ஆக்கள்
எந்தெந்த இதுக்கு இது நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒன்று சொன்னால் போதுமானது. நிறைய இருக்குது, சொல்லுங்க. ஆனால் ஒருக்கா பிளாசியா சொன்னால் அடுத்த தரம் நீங்கள் உங்களுக்கு வரும் பொழுது சொல்லுங்க. சரியாக்கா? சொல்லுங்க. திருமணத்துக்காக பிள்ளையாரை கும்பிடுவார்கள். விளக்கையில திருமணத்துக்காக பிள்ளையாரை கும்பிடுவார்கள். திருமணத்துக்காக பிள்ளையார். ஆம். வணக்கம் ராஜினி. வாணிமோனவர்கள் கை வைத்தினவர் திருமணத்துக்காக பிள்ளையார். நான் பிறகு கடைசியில சொல்றேன். பாணிமோகன் அடுத்த சொல்றேன். செல்வம் லக்ஷ்மி. செல்வம் வாணி. நான் பத்மினி. வருங்கோ. ராஜினி அடுத்தது சொன்னிருந்த. ராஜினிக்கு பிறகு நான் உயர்த்தியிருந்தேன். ஓகே. வருங்கோ. ராஜினி சொல்லிப்பட்டு நம்பர் கொடுக்குறான். சரி பொருள் நம்பரை கொடுத்திருக்கிறேன். என்ன தேவாரம் படிக்கிறா ராஜினி? நான் லட்சுமிக்கு தான் வந்தேன்னா நான் சொல்லிட்டேன். நான் அப்ப நீங்க பிறகு சொல்லுங்க அடுத்ததுக்கு. அடுத்த சொல்லுங்க. நான் சொல்றேன். ஓகே. நேமிசக்கா. மழைக்காக வர்ண பகவான். மழைக்கு வர்ண பகவான் அறிஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்லது. ஓகே. நான் சொல்றேன். வாணி ஏக்கா. ஓகே. அடுத்த ஆள் நகுலவதி. ஓகே. நகுலவதி. சரஸ்வதி கல்விக்காக. அது சொல்லிட்டார் அவர் ஏற்கனவே. அப்ப சரி. நான் துர்க்கை சொல்லி உதாரணப்படுத்தி தான் இதை கேட்டவர். துர்க்கை வீரத்துக்காக. கையெழுத்துனா அது போயிட்டு தெரிஞ்சு வந்து கணக்கா அதை சொன்னேன். கொஞ்சம் மற்ற அமைதியாயிருங்கோ. அடுத்த ரவுண்ட் வரும். அமைதியாயிருங்கோ. பத்மினி துர்க்க சொன்னீங்கள். அடுத்தால் ராஜினி. ஆரம்பத்திலேயே நாங்கள் எதற்கு வணங்குவோம் என்று நீங்கள் கிறிஸ்தவ அவர்களுக்காக ஒரு உதவி செய்து கொள்ளலாம். இப்ப நீங்கள் எனக்கு தெரியல. தாயை நினைச்சு தந்தையை நினைச்சு இந்தியன் படத்தை கூட நீங்கள் அப்போத பார்த்திருந்தீங்கள் என்றால் அதை பற்றியும் நாங்கள் கதைச்சிருந்தோம். அந்த தேவாரத்தின் இறுதி வரியில கூட ஒன்று சொல்லி இருந்தோம். அதை பற்றி சிந்திச்சுக்கலாம். மற்ற வீடுகளில கூட அநேகமான சில வீடுகளில் இந்த கடவுளை வச்சிருப்பார்கள். சரி, இது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டம் என்பதற்காக ஒரு உதவியா நீங்கள் மற்றவர்கள் சிந்திச்சு பார்க்கலாம். வீடுகளிலேயே நாங்க சில இடங்களில இப்ப அநேகமான சைவ மக்கள் வீடுல எல்லாம் இதில் ஒருவரை வச்சு போட்டு செய்கிறார்கள். நான் சொல்லல இன்னும் சரி, வருங்க. சொல்லாதாக்கள் எசி சொல்லுங்க. நானா ஹனுமான் சொல்றேன். காவலுக்கு தான் வைப்பார் வீட்டு வாசல். ஆஞ்சநேயர். ஹலோ ஆஞ்சநேயர் சொல்லணும். சரோஜினி அவரு. சரோஜினி அக்கா அங்க இல்ல, அது நேவிஸ் பிலிப் விட்டதா. எது இவன் சிவபெருமான் என்னது அபிஷேகத்துக்காம? அபிஷேகத்துக்கா என்ன சொல்றீங்க? அபிஷேகத்துக்கு சிவபெருமானம். என்னது அபிஷேகத்துக்கு யோசிச்சு பாருங்க. அபிஷேகத்துக்கு சிவபெருமான வைக்கணும், கும்பிடுறோம். எல்லாருக்கும் தான் செய்யணும் அபிஷேகம். அது அவற்ற விருப்பமானதை நீங்க சொல்றீங்க. அவரை என்ன நினைச்சு நீங்கள் கும்பிடுற, நாங்கள் எதுக்காக வேண்டோம். அது அங்கதான் இருக்குது. உங்களோட வீட்டிலேயே இருக்கணும். உங்களோட வீட்டிலேயே முக்கியமான இல்ல, நாங்களே அதுக்கு அதான். சரி, இப்ப சரோஜினி அக்கா சொன்னது திருப்பி இருக்கா எனக்கு வாணி அத சொன்னது அபிஷேகம் மண்டபம் மட்டும்தான் சொன்னவன். எனக்கு விளங்கவே இல்லை. இல்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் தான் சொன்னவன். அபிஷேகம் தான் சொன்னவன். ஆமா,
அபிஷேகம் ஓகே ஏண்டா சிலது விளங்கையில் ஓகே இல்ல சொல்லாதவர்கள் வேறு யாரு ஜெயமலர் சொல்ல இல்லையா ஜெயமலர் சொல்ல இல்ல ஜெயம்ல சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன் அந்த வைரவரன் சொல்லி காவலுக்கு வைக்க காவலுக்கு வாயில ஓகே காவல் ஜெயமலர் அதத்தான் நான் அந்த வீடுகளை சிந்திச்சு பாருங்க நான் வீடுகளை சிந்திச்சு பாருங்க வீட்டில எல்லாம் காசுகளை வைரவர் வச்சிருப்பாரு. சொல்லாதவர்கள் வேறு யார் இருக்கிறீர்கள் தயவு செய்து சொல்லாதவர்கள் தர்ஜினி சொல்ல போறேன்றால் ஒன்று சொல்லலாம் உங்களோட அம்மா அண்டாக்கி நீங்கள் வச்சிருந்த இதுல இருந்தவர் அடுத்தவர் சொல்லாதவர்கள் இருந்தால் அடுத்த ஒரு சான்சர் கொடுத்து கொண்டு போகணும் அவர் ஜூம்ல இல்ல சரி இப்ப ராஜினி சொல்ல இல்லையாக்கும் ராஜினி சரியாண்டு வங்கிட்டாரோ தெரியாது ஓகே நான் சொல்றேன் நான் இல்ல பொறுங்கோ இப்ப ஜெயமலர் ஸ்டார்ட் பண்ணுங்க கீழே சொன்னவர் அல்ல நீங்கள் அடுத்த தரம் ஒரு ரவுண்ட்ல நீங்க சொல்ல போறேன்னா மற்றவட்ட கேக்குறேன் ஓகேயா மற்றவட்ட கேளுங்க நான் எனக்கு தெரியாது வடிவா வேற எது யோசிக்கிறேன் நீங்க காசுகளை சித்திச்சு பாத்துக்க பத்மினி சொல்லுங்க குபேரன் காசுக்காக கடவுளா கும்பிடுறது ஆனா இதுல ஒரு கேள்வி குபேரன் கடவுள் இல்ல அவர் கடவுள் இல்ல அவர் கடவுள் இல்ல கடவுள் நான் கடவுள் என்று பொதுவாக என்னத்துக்காக நீங்கள் குபேரன் வழி வர்றவே என்னத்துக்காக காசு காசு அது அவற்ற சிலையை வச்சிருந்தா காசு வருமானம் எல்லாத்த வீட்லயும் தான் கிடக்கு எங்கட வீட்லயும் தான் கிடக்கு அதுதான் செல்வ மகன் என்றது நெஞ்சு போட்டு அதை வைக்கிறார்கள் வணக்கம் சொல்லி நான் கேட்டு கொண்டிருக்கேன் சொல்லுங்க அவன் உங்களோட பதில இல்ல நான் கேட்டு கொண்டிருக்கேன் தெரியல நான் கேட்டு கொண்டிருக்கேன் நன்றி வணக்கம் நான் ஒன்று சொல்லட்டா நன்றி ஓகே சொல்லுங்க பாப்போம் பரதத்துக்கு நடனம் நம் சிவருமான் பரதத்துக்கு நடனம் சிவருமான பரத நடனம் சிவருமான் தானே கும்பிடுறவர் பரதநாட்டியத்துக்கு நடராச பெருமாள் சிவருமான் தான் நடராஜ பெருமாள் சரியா அடுத்தது மத்த சொல்லுங்க இப்ப ஜெயாக்கா 2 தரம் இணைஞ்சிட்டார் ஜெயாக்கா 2ஆம் தரம் இணைஞ்சிட்டார் பத்தினி 2ஆம் தரம் இணைஞ்சிட்டீங்க சொல்லாதவர்கள் மட்டும் 3 சொல்லுங்க நான் நவக்கிரகத்தை சொல்றேன் எங்கட உடம்பு சம்பந்தமான வருத்தங்களுக்காக நவக்கிரகம் இப்ப என்ன நவக்கிரகம் உண்டான சனீஸ்வரன் உதாரணத்துக்கு வியாழ பகவான் குரு நாகுலவதி சரி நீங்கள் சொல்லுங்க நான் சொல்லி பாக்குறேன் எனக்கு தெரியாது நான் சொல்றேன் வாயில வந்தது மண்டைய போட்டோ ஓடுறதா சிந்திச்சு பாருங்க சொல்லுங்க நாரதர் சொல்றேன் நாரதர் அவர் கடவுள் தானே நாரதர் என்னத்துக்கு நாரதர் நாரதர் வந்து அவரு கடவுள் தானே நான் ஒன்று சொல்றேன் மண்டைய போடுறது கொண்டு சொல்லி உதாரணத்துக்கு நான் துர்க்கி அம்மனை வந்து கல்யாணம் கட்டாதாக்கள் கும்பிடுறவே கூட வந்துட்டு இல்ல முதல் துர்க்கி அம்மன் வந்தேன் துர்க்கி அம்மன் அது அவ வீரமன் சொன்னவன் நான் வந்து இதுக்கு தான் சொன்னேன் அந்த அனைவா துக்கியம்மன் கோயிலுக்கு போறவே இந்த கல்யாணம் கட்டாதாக்கள் போறவே மிக சிறப்பு வாழ்த்துக்கள் அதை வந்து என்னன்னு சொல்லுங்க அதை ஏற்றுக்கொள்றேன் கல்யாணம் கட்டாத தாயாக நினைச்சுதான் அங்க போறதா ஓகேயா தாயாக நினைச்சு போறதுதான் அம்மனை கும்பிடுறது பொதுவாக அப்படி நினைக்கிறது வாழ்த்துக்கள் ஜெயமலர் அடுத்தது ஜெயமலர் சொல்லிட்டீங்க 2ஆம் தரம் சொல்லாதவர்கள் மற்றவர்கள் சொல்லுங்க நான் சொல்றேன் சொல்லுங்க உண்டு கோயில்ல நந்தி கடவுளை கும்பிடுறோம் நந்தி காதுக சொல்றோம் நந்தி அதான் என்னத்துக்கு போய் சொல்றீங்க அதுவும் அந்த எங்கட கஷ்டங்களே அவர் தீர்க்கிறாரு அப்படி காதுக சொன்னா அப்படி தீர்ப்பாரு ஏன் காதுக்குள்ள சொல்லாம நாங்கள் வெளியில சொன்னா அது அப்படி ஒரு ஐதீகம் காதுக்கெல்லாம் சொல்லணுமா சரி நான் சொல்றேன்
சொல்லுங்க. ஓகே. சிவபெருமான் சிவபெருமான் இறந்த ஆத்மாக்கள் இதுக்காக அவர் கும்பிடுவது சாந்தி அடைய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும். சிவபெருமானியா சரோதினி அக்கா சொல்றாங்க மண்டைய போடுறதுக்கு வர்றவர ரெண்டு தான் நான் அது அவர் கடவுள் இல்லை தானே. ஓகே. அடுத்தது சரோஜினிய கட்டங்களுக்கு என்னன்னு செல்வியா நான் சொன்னா சொல்லி முடிக்கட்டா. ஓகே. சொல்றேன் அவர் நடிப்பு நாடகம் நடிப்பு அதுதான் ஜியாக்கா சொல்லி புள்ளியா போயிட்டு. ஓகே பொருங்க புள்ளிய விடுங்க, ஏற்றுக்கொள்றேன். நந்திட்ட சொன்னா அவர் நந்தி சிவனுக்கு சொல்லுவார், மூலஸ்தானத்துல போய் எல்லா ஃபைல்களையும் கொடுப்பாராம். ஆமா மூலஸ்தானத்துல அறிஞ்சிருக்கிறீங்க தானே அவ்வளவு. மூலஸ்தானத்துல போய் அந்த அதுல கடக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம மூலஸ்தானத்துக்கு வந்து நந்திக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க அப்போத இவர் போன மாதிரி படங்கள்ல பாத்தீங்களா? கத்தி ஞாபகப்படுதா? முழுசி கொண்டு கத்தி கத்தியோட அது காவல் தெய்வம் ஐயனார். ஐயனார் ஐயனார் என்னதுக்குன்னு சொல்லுங்க. காவல் நான் ஒன்று சொல்றேன். காளி பத்ராளி என்று சொல்லுவினம் இல்லையா? சண்டேஸ்வரரை வந்து கோயிலுக்கு போட்டு வீட்டை வரும் பொழுதுதான் அவருக்கு போய் சொல்லணும். ஏனென்று கேட்டா அவர் மௌனமா இருந்து அந்த ஆதி மூலத்துல இருக்கிற கடவுளை பார்த்து கொண்டு கும்பிட்டு கொண்டு இருப்பார். அவர்கிட்ட எங்கட பிரார்த்தனை எல்லாத்தையும் சொல்லி அதை போய் ஆதி மூல கடவுள் முருகனோ பிள்ளையாரோ எந்த தெய்வம் என்ன அவர்கிட்ட சொல்லணும் என்று கடைசியா அவர்கிட்ட கும்பிட்டு வாரது. மற்றது என்னொண்டுக்காகவும் அந்த நாங்கள் இந்த கோயிலுக்கு இல்ல அதே இதுதான் சண்டேஸ்வரர் நாங்க இந்த கோயில்ல இருந்து ஒன்றும் கொண்டு போயிலே என்று சொல்றதுக்காகத்தான அந்த கைய தட்டி 3 நேரம் அவர்கிட்ட கும்பிட்டுட்டு வாரதுன்ட்டு இன்னொரு இது இருக்கு. நாங்கள் ஒன்றும் கோயில்ல இருந்து எடுத்துக்கொண்டு போயில என்றதுக்கு திட்டுக்கள் போடுற சாபங்கள் கூப்பிட்ட குரலுக்காக ஒருவரை நினைப்பார்கள். யாரை அந்த கடவுளை நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு வருவதற்காக முருகன் கூப்பிட்டவர்களுக்கு அந்த கந்தத்தட்டி கவசத்துல இருக்குதானே கிருஷ்ண இல்ல அழகுக்குத்தான் முருகனை கும்பிடுவார்கள். தொழில் அழகுக்காக அழகன் முருகனிடம் அப்படிங்கிற பாட்டு அந்த கந்தசட்டி கவசத்துல கடைசி நேரத்துல நாங்கள் கூப்பிடேக்க ஓடிவா அந்த வசனமே இருக்காது. இப்ப எனக்கு உடனே நினைவு அது இல்ல இதுல வந்து அந்த இதுல அந்த நீங்கள் சொன்ன சில இதுகளை ஏற்றுக்கொள்வதேன். அது பிறப்புக்கு பிரமனையும் மரணத்துக்கு தான் யமன நினைப்போம் நாங்கள். அப்பொழுது நினைப்பது யமன. பாவ கணக்குக்கு தாரவே நாங்கள் நினைப்போம். பாவ சித்திரபுத்தர் அந்த சித்திர மாதத்துல வருமல்லோ சித்திரகுப்தர். அந்த எங்கட அம்மாவே நீங்கள் சும்மா குழப்பாவேங்கோ. இல்ல இல்ல நீங்க வேணுமெண்டா கேட்டு பாருங்க. ராமநாத குருக்கள் அவருக்கு சித்திரையில வந்து மகன் பிறக்கிற அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப காளிய கும்பிடுறேன்னு சொன்னா அந்த சாபங்கள் சாப்பாடு நினைச்சு பார்த்தா அவ கும்பிடுறது அவ உண்ட பேரோடைய வர்ற ஒரு ஆள் பேரை சொல்லுங்க. சாப்பாடு உணவை சிந்திச்சு பாருங்க. அரிசியை சிந்திச்சு பாருங்க. தனலட்சுமி இல்ல சோத்துக்கான சொல்ல சிந்திச்சு பாருங்க. இப்ப கல்யாணம் அன்னபூரணி அன்னலட்சுமி தாய்மைக்கு தான் அம்பிகையை கும்பிடுறது. ஆனால் தந்தைக்கு வந்து சிவனையும் தாய்க்கு வந்து அம்பிகை அம்மன் அது ரெண்டையும் எடுத்துக்கலாம். நண்பனாக ஏற்றுக்கொள்றதுதான் பிள்ளையாரும் கிருஷ்ணனும். குருவாக நினைக்கிறது வந்து தட்சணாமூர்த்தியையும். படிப்புக்கு நாங்கள் சரஸ்வதி, பணத்துக்காக லட்சுமி, செல்வ மகனுக்காகத்தான் அது குபேரன், மழைக்கு வருணன் சொல்லி இருந்தீங்கள். நெருப்புக்கு ஒரு ஆளை கும்பிடுவினம்.
நெருப்புக்கு அகனிய நமது அறிவுக்காக குமரனையும் அதுவும் இது ஒரு வழிகாட்டியாக நினைக்கிற வழிகாட்டியாண்டி நினைக்கும் போது யார் உங்களுக்கு நினைவில் வரும்? வழிகாட்டியா? நீங்கள் ஆமா தேரோட சம்பந்தப்பட்டு நினைச்சு பாருங்க, குதிரையோட சம்பந்தப்பட்டு வாகன் ஐயப்பன் வழிய தேரோட்டி. கிருஷ்ணராம் தேரோட்டிக்கு என்ன பேரை ஒரு பேர் சொல்லுவோம்? தேரோட்டி பார்த்தசாரதி. பார்த்தசாரதி. ஆமா. உயிர் மூச்சுக்கு சொல்லிருக்க இல்ல இல்ல அத நினைச்சு நாங்கள் நினைக்கிறோம். பார்த்து கொண்டு வா. காதலுக்கு ஒரு ஆலோசனை நினைப்போமே, ஆண்களை பார்த்து சில பேர் சொல்லு எனக்கு இந்த நினைப்பண்டு மன்மதன். மன்மதன். அது மாதிரி மருத்துவனாக நினைக்கல தன்வந்திரியாம் வீரம் சொல்லிட்டீங்கள். ஆய கலைகள் அந்த 64 கலைகளுக்கும் சேர்த்து மயன நினைப்பார்களாம். கோபம் பெறும் பொழுது யாரை நினைப்போம்? காளி, சுந்தரி, காளி எல்லாம் சரி. ஊர் காவலுக்கு தான் அந்த ஐயனை படங்களை ஆடுற. வீட்டு காவலுக்கு சொல்லியிருந்த பைரவர். அது போல வீட்டு பாலுக்கு பாலை நினைக்கும் போது பசு அதுக்கு என்ன சொல்லுவோம்? காராம்பசுக்கு வேற என்ன ஒரு பெயர் கோயில்ல கற்பண்டு வரும் பொழுது யார் நினைவு? கண்ணகி. இப்ப கண்ணகியம் வந்து கும்புடியினம் இந்தியாவில. வேற ஒரு ஆள் கற்புக்கு என்ன ஒரு ஆள கண்ணகியம்மன் கோயில் சொல்லுவாங்க. இருக்கு இலங்கையில கணக்கு இருக்கு. அது மாதிரி நன்னடத்தைய என்று உபமப்படுத்துறது யார உபமப்படுத்துவார்? நன்னடத்தைக்கு திரௌபதி. சீதையை நினைக்கல யார் வரும்? ராமன். அத மாதிரி பக்திக்கு தான் அனுமன். வேற என்ன அதுக்கு? வீடுகள் கட்டும் பொழுது வாஸ்து புருஷன் என்று சொல்றாங்க. இல்ல இல்ல அந்த நான் கேட்டது உவமைப்படுத்தி யாரை? தேர்ப்படைக்கு வீரபாகு, கரத்துக்கு நடராஜன், நடனத்துக்கு வந்துடுது, அன்னபூரணி வந்துடுது, பாவ கணக்குக்கு வந்து மரணத்துக்கு யமன், பிறப்புக்கு பிரம்மன். இவ்வளவும் நாங்கள் நினைக்கும் போது அந்த கடவுள் இந்த இதுல உவமைப்படுத்தி மற்றவர்கள் இந்த இதை நாங்கள் பார்த்து மட்டும் சொன்னால் இவ்வளவு பேற்ற பேரும் இதுக்குள் இருக்கின்றது. அதில் சில பேற்ற பேர்கள் நீங்க சொல்லி ரெண்டு மூணு முறை உச்சரிச்சாரு காளி சாபம் என்ன சொல்ல வாரீங்க? சாபத்துக்கு என்ன தெரிஞ்ச அங்க போற சாபம் சாபம் போட்டான்னு காளிகிட்ட போறவங்க அந்த கருப்பு இருப்பா காளி என்ன சாபம் போட்டான்னு அவனாங்கல்ல சாபம் போட்டாவா? நீங்க சாபம் இன்னொரு ஆக்கள் உங்களுக்கு சாபம் போட்டாண்ட என்ன ஒரு ஆக்கள் உங்களுக்கு சாபம் போடுறது என்னன்னு எங்களுக்கு தெரியும். திட்டுறவேதானே திட்டி மண்ணெளி கொட்டி அந்த திட்டுறது வந்து சாபமா இப்ப வாழ்த்து எப்படி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுறதோ அது மாதிரி திட்டுறதும் வந்து எங்களுக்கு அதுதான் அந்த கல்யாண இதுல மேளத்தை அடிச்சு தாலி கட்டேக்க ஒன்றும் அந்த காளிக்கு என்னன்னா கேக்குறேன். இப்ப நீங்க சாபம் சாபம் முடிக்கிறீங்கல்ல என்ன அது? அதான் செய்துட்டு சொன்னா மண்ணி அள்ளி கொட்டி சாபம் போட்டு திட்டி நீ அதுக்கும் காளிக்கு என்ன சம்பந்தம்? நாசமா போன்னு அதுக்கு அந்த கடவுள்கிட்ட காளிகிட்ட போ கும்பிடுறாவே. போட்டு ஒரு ஆளுக்கு எனக்கு நீங்க போட்டுட்டீங்கன்னா நான் காளிகிட்ட கும்பிடுறேன்னு சொல்லி அங்க ரோட்ல நான் அறிஞ்சிருக்கு. நேரடியா வந்து மாந்திரிகங்கள் இருக்குல்ல அப்படியான இதா இருக்கு சில அந்த காளிகிட்ட
கத்திரிக்காய் எல்லாம் வச்சு வெட்டி வைக்கிறவதானே. ஆனா அதை வாடி இப்ப அன்னபூரணி எல்லா ஜாதகமும் கொடுக்குறோம். இப்படிதான் இருக்கிறவன் பக்கத்துல இப்ப ஒரு இணைமொண்டு வந்துட்டு தானே அவரும் சேர்ந்தான் இருக்கு. இவன் சொல்வதெல்லாம் உண்மைக்கு கூட ஒருக்கா போனவன் அந்த முதல் சரி 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 அங்க விடுங்க. ஓகே, இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அறியாததை நாங்களும் அறிந்து கொள்றதுதானே. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் கலந்தந்து பலப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கும் இதில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி தன்னை தெரிவித்து, அடுத்த வாரம் வாணி என்ன மாதிரி என்று யோசிச்சு சொல்லுங்க. அல்லது வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வஜ்ஜாட நிகழ்ச்சி இல்ல, யாராவது ஒருவர் நம்ம செய்யலாம். ஓகே, தட்ஸ் இட், அவ்வளவுதான். இருக்கு. அப்ப ஆட்ட சோகத்தியா அங்காடி அங்காடி கிழமைக்கு தான் மாத்தணுமே நாங்கள் வெள்ளிக்கிழமை. சரி, ஓகே. என்ன மாதிரி திங்கக்கிழமை பார்ப்போம். என்ன பார்ப்போம், பார்த்துட்டு செய்வோம். ஓகே, நன்றி. இப்போ மீண்டும் திரும்பி இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகிறது கேள்விக்கான தோப்படு செல்வன் நித்யானந்தன் அவர்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் தொகுப்பாளர் வாங்கோ. வணக்கம்.